பண்ணிவிட்டோம். ஓகே. ஸோ இப்போ அபிநயா வந்து அவங்களோட ப்ராஜெக்டை லைவா பண்ணியிருக்காங்க, ரியல் டைம்ல பண்ணியிருக்காங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்க்காக ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணியிருக்காங்க மெட்டால. கண்டினியூ. அண்ட் லீட் ஜென்ரேஷன் அப்ஜெக்டிவ்ன்றதுனால இங்க லீட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஸோ இதில் வந்து மல்டிபிள் ஆட்செட்ஸ் இல்லை. ஸோ நான் ஒரே ஒரு கிரியேட்டிவ் சூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஆட்செட் பட்ஜெட் சூஸ் பண்ணியிருக்கேன் கேம்பெயின் பட்ஜெட்க்கு பதிலாக. அண்ட் தென் மல்டிபிள் ஆட்செட் சூஸ் பண்ணால் நம்ம இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ சிங்கிள் கிரியேட்டிவ்ன்றதுனால அது தேவைப்படுறதில்லை. அண்ட் நான் ஏபி டெஸ்டிங் பண்ணணும்னு நினைக்கிறது ஆடியன்ஸ் பிளேஸ்மெண்ட்டை தாண்டி கிரியேட்டிவ்ஸ் தான். பிகாஸ் கிரியேட்டிவ்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தாலே என்னால் ஓரளவுக்கு அது ஆட் பெர்ஃபார்ம் பண்ணணுன்றது இது பண்ணுறேன். ஸோ நான் கிரியேட்டிவ் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் என்னோட கோல் வந்து 7 days ரன் பண்ணணுன்றதுனால ஸோ த்ரூ அவுட் 7 daysமே ஏபி டெஸ்டிங் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் திஸ் இஸ் டிஃபால்ட் ஆப்ஷன் ஃபார் நம்ம என்ன கிரியேட்டிவ்ஸ் ஒரு பிளேஸ்மெண்ட் சூஸ் பண்ணுறோமோ அது மெட்டாவே ரெக்கமெண்ட் பண்ணுறது. அண்ட் தென் லைக் இங்கே தான் சார் எனக்கு டவுட்டாக இருக்குது. பிகாஸ் இங்கே வந்து நான் யூஏல இருக்கும் போது கிரியேட் பண்ணதுனால என்னால் இந்தியா ஆட் தான் பண்ண முடியுதே தவிர்த்து அந்த யூஏ ரிமூவ் பண்ண முடியல சார். நான் அது போட்டு பார்த்தேன் ஆன்லைன்ல கூட. அக்கௌண்ட் கிரியேஷன் அப்போ என்ன லொகேஷன் இருக்கோ அதுதான் இருக்கும், இல்லைன்னா நியூ அக்கௌண்ட் தான் கிரியேட் பண்ணணும்னு வருது சார். கண்ட்ரீஸ்க்குள்ள உள்ள போங்க. கண்ட்ரீஸ் இதுல இருந்து தான் இந்தியா செலக்ட் பண்ண சார். ஆனா கீழ கடைசியா okay sir. Okay. Updates needed for yourself because your campaign related specialty will need to update some of your audiences selection. அது ஓகே தான். அதான் நீங்க கேட்டகரி செலக்ட் பண்ணிருக்கீங்கல்ல? எஸ். மேல எம்ப்ளாய்மென்ட் அப்படி செலக்ட் பண்ணிருக்கீங்க. சோ அதனால அது ஒரு அப்டேட் கேக்குது. கீழ ரிவ்யூ கொடுங்க அப்படியே ஒண்ணு பிரச்சனை. ரிவ்யூ ஸ்பெஷல் ஆட் கேட்டகரி அப்படி. சரி, அது நமக்கு பின்னாடி மாற மாட்டேங்குது. ஆல்ரெடி நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வரப்போம். கேன்சல் பண்ணிடுங்க. ஓகே சார். So next again add set name and each and ஒரு சின்ன சேஞ்சஸ் அப்பப்ப நான் சொல்லிடுறேங்க. நேமிங் வந்து கரெக்ட்டா வச்சுக்கணும் நீங்க. இப்ப கேம்பெயின் நேம் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், அந்த டேட் ஃபார்மேட் வச்சுக்கோங்க. 26th March 2026. அப்பதான் உங்களுக்கு எப்ப எடுத்து பாத்தீங்கனாலும் இந்த கேம்பெயின் அப்ப நம்ம கிரியேட் பண்ணிருக்கோங்கிறது தெரியும். ஸோ அப்புறம் அது என்ன பர்பஸ்க்காக, அதாவது லீட் அப்படின்னா லீட் த்ரூ வெப்சைட்டா, த்ரூ ஃபார்மா, த்ரூ வாட்ஸ்அப்பா அப்படிங்கிற லீட் ஹைஃபன் வெப்சைட் இல்லை இன்ஸ்டன்ட் ஃபார்ம் ஹைஃபன் அந்த டேட் வச்சுக்கோங்க. அதான் அந்த கோர்ஸ் நேம். லீடு ஒரு எக்ஸாம்பிள் ஃபார்மேட் நான் சொல்றேன். லீடு இன்ஸ்டன்ட் ஃபார்ம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிஎம் கோர்ஸ் ஹைஃபன் அந்த டேட். இப்படி வச்சுட்டீங்கன்னா பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இது லீடுக்கு உண்டான கேம்பெயின், வேற எதுக்கும் இல்லை, அந்த அப்ஜெக்டிவ் இல்லை. லீடுல என்ன கன்வர்ஷன் கேம்பெயின், அப்புறம் என்ன சப்ஜெக்டுக்காக இது கோர்ஸுக்காக என்ன ப்ராடக்ட், அப்புறம் அந்த இது பண்ற மாதிரி இருக்குங்க. அது ரொம்ப பெருசா இல்லை. டிஎம் கோர்ஸ்னு சிறுசா வேணா பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ட் ஃபார்ம் வெறும் ஃபார்ம்னு வச்சீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், வேற யாரும் இல்லை. அதனால உங்களுக்கு நாளைக்கு எடுத்து பார்த்தோம்னா ஈஸியா இருக்கும். அதே மாதிரி எந்த டேட் முக்கியங்க. 9/3/26 அந்த மாதிரி 9 March அப்படின்னு வச்சுக்கோங்க ஈஸியா. அண்ட் கன்வர்ஷன் லொகேஷன் வந்து இன்ஸ்டன்ட் ஃபார்ம். அண்ட் என்னோட ஃபேஸ்புக் பேஜ் அபிநயா கன்சல்டன்ட், அதுவே நான் அதில் ஆட் பண்ணிட்டேன். தென் பர்ஃபார்மன்ஸ் கோல்ல கன்வர்ஷன் லீட்ஸை விட மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் லீட்ஸை நான் சூஸ் பண்ணிட்டேன். பிகாஸ் மேபி இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க கூட இது பண்ணுவாங்க. அண்ட் தென் இது காஸ்ட் பர் ரிசல்ட் கோல் நான் சூஸ் பண்ணல. பிகாஸ் அதில் மேபி லீட்ஸ் வந்து நிறையா மிஸ் அவுட் ஆகலான்றதுனால அதை சூஸ் பண்ணேன். அண்ட் தென் மல்டிபிள் கிரியேட்டிவ்ஸ் இல்லாததுனால இந்த ஆப்ஷனும் எனேபிள் பண்ணல. அண்ட் ஆஸ் யூ செட் நான் வந்து ஷார்ட் டைமாக ரன் பண்ணுறதுனால லைக் 7 daysன்றதுனால லைஃப் டைம் பட்ஜெட் சூஸ் பண்ணியிருக்கேன். எகெயின் இந்த கரன்சி இதுதான் எனக்கு கொஞ்சம் இதாகுது சார், அந்த இது மாற்றணுன்றது. அந்த அந்த ஏஐடியா வந்துருச்சு சார், திராம்ஸா வந்துருச்சு. கரன்சி அதெல்லாம் மாற்றக்கு வேற ஒரு ஸ்டெப்ல போய் மாற்றணும். கரன்சி வந்தா
நீங்க மாத்த முடியுமாங்கிறத மட்டும் நான் பார்த்து சொல்றேங்க. கரன்சி ஓகே ஒன்ஸ் செட் பண்ணா தான் மாத்துறது கஷ்டம். மத்தபடி நம்ம இங்க இருந்துட்டு எங்க வேணாலும் ஆட் ரன் பண்ணலாம் வேர்ல்டு ஃபுல்லா. அதனால இந்த ஓகே சார். கண்ட்ரில செட் பண்ணிட்டா மாத்த முடியாதுன்னு கிடையாது. கரன்சி சேஞ்சுக்கு இருக்கும் ஆப்ஷனுங்க. பில்லிங்ஸ்ல போயிட்டு பண்ற மாதிரி இருக்கும். நம்ம அதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே சார். ஓகே. ஸோ 7 டேஸ்ன்றதுனால லைஃப் டைம் பட்ஜெட் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் 19th to 15th மார்ச் ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் டேட் இது பண்ணியிருக்கேன். அண்ட் தென் அபிநயா சார். நீங்க லைஃப் டைம் பட்ஜெட் செலக்ட் பண்றீங்க. ஏன்னா 7 நாள்ல ஆட் ஃபுல்லா ரன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. எஸ் சார். பட் ஏபி டெஸ்டிங்கும் நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க. அதுக்கும் வந்து அது பொதுவா அதை டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் கொடுக்கறதுக்கே 7 நாள் ஆகும். ஓகே சார். அது கொடுத்ததுக்கு அப்புறம் யூஸ் எல்லாம் போயிருக்கும்ல உங்களுக்கு? எஸ் சார். பட் என்னன்னா மேபி என்னோட நெக்ஸ்ட் கேம்பெயினுக்கு இது ஷார்ட் டைம்ன்றதுனால நான் அது 7 டேஸ்மே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் கேம்பெயின் பண்ணும்போது எனக்கு அந்த ரிசல்ட்ஸ் மேபி யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். ஓகே ஃபைன். ஸோ எதுக்கு நான் இந்த கொஸ்டின் கேட்டேன்னா, ஒரு இன்டர்வியூ எப்படி சொல்றீங்க அப்படின்னா, ஏதாவது கேட்டாங்கன்னா நீங்க எப்படி பதில் சொல்றீங்கன்னா அவங்க நெக்ஸ்ட் கேம்பெயினுக்கு அந்த ரிசல்ட் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபைன். ஓகே சார். அண்ட் தென் ஆடியன்ஸ் கண்ட்ரோல். ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் கேம்பெயின்றதுனால ஐ டோன்ட் ஹேவ் சேவ்ட் ஆடியன்சஸ். ஸோ லொக்கேஷன் ஐ ஹாவ் டு எடிட் இட் சார். அண்ட் அந்த மினிமம் ஏஜ் வந்து அரௌண்ட் 20 to 30 செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 20ல இருந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி. பிகாஸ் வி ஆர் டார்கெட்டிங் ஃப்ரெஷர்ஸ்ன்றதுனால மேபி லைக் லொகேஷன் சேஞ்ச் பண்ணி பாருங்க. இது போல இல்ல ஃபர்ஸ்ட் ஒன்னு ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு அப்புறம் இன்க்ளூட்ல போயிட்டு கீழ ஆட் பண்ண முடியாதுன்னு சொல்லுங்க. ஆட் பண்ண முடியும். Applications that are outside of countries that you selected for your program. Move the additional locations from temporary. Include ஆக மாட்டேங்குது உங்களுக்கு? இன்க்ளூட் ஆன் பண்ணி ஆன் கோயம்புத்தூர் ஆயிருக்கு. ஆனா அங்க வந்து உங்களுக்கு காமிக்க மாட்டேங்குது. இப்ப UAE க்ளோஸ் பண்ணி பாருங்க. UAE பக்கத்துல யா. ஓகே ஃபேரா போயிருக்கு. And then audiences ஓட minimum age so minimum age வந்துட்டு 20. ஸோ சின்ஸ் நான் ஃபர்ஸ்ட் கேம்பெயின்றதுனால எனக்கு இந்த ஆடியன்சஸ் எனக்கு தேவைப்பட மாட்டேங்குது. ஸோ மார்க்கெட்டிங் நான் பண்ண போகிறது இல்லை. அண்ட் ஜெண்டர் வந்து நான் எல்லா மென் அண்ட் விமன் ரெண்டுமே டார்கெட் பண்ணுறேன். அண்ட் ஆஸ் பர் மை நாலேஜ் நான் வந்து இந்த டெமோகிராஃபிக்ஸில் அந்த டார்கெட்டிங்கில் யூனிவர்சிட்டிஸ் போஸ்ட் கிராஜுவேட்ஸ் பண்ணியிருக்கிறவங்க, மாஸ்டர் டிகிரிஸ் இது மட்டும் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே சார். Yes, carry on. Yes. So
detailed targeting I used demographics like universities and postgraduate and master's degree பண்றவங்களுக்கு ஏன்னா freshers and job seekers அதாவது working professionals job seekers இவங்களை டார்கெட் பண்றதுனால ஸோ இந்த demographics சூஸ் பண்ணியிருக்கேன் and then so since location மாத்துனதுனால இது கொடுக்கணும் இல்ல அது வேண்டியது ஓகே சார் அதாவது செக்யூரிட்டி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான ஆடா இருந்தா மட்டும் அதை ரிவ்யூ பண்ணணும் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி பண்றவங்களுக்கு அது பண்ணணும் மற்றவங்களுக்கு வேண்டியது ஓகே சார் and then for placements placementsல வந்துட்டு I removed audience networks so maybe junk leads வரலாம் so for Facebook and Instagram மட்டும் நான் சூஸ் பண்ணிருக்கேன் and fine யாரா டவுட் இருந்தா நீங்க கேளுங்க இப்போ வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நேம் ஃபார்மட் மூணுமே ஒண்ணா இருக்கணும்னு அவசியம் இல்லை கேம்பெயின் ஒன்று இருக்கலாம் ஆட்ல வந்து நீங்க வந்து ஒருவேளை பிளேஸ்மெண்ட் கேரண்டி அப்படின்னு ஏதாவது கான்செப்ட்ல போனீங்கன்னா அந்த தீம் கொடுத்துக்கலாம் நீங்க பிளேஸ்மெண்ட் கேரண்டி இல்ல உங்களோட ஐடென்டிஃபிகேஷன் தட் இஸ் ரைட் ஓகே சார் ஓகே ஸோ இது வந்து பார்ட்னர்ஷிப் ஆட் இல்லாததுனால இது நான் ஆன் பண்ணல அண்ட் ஐடென்டிட்டியில் ஐ யூஸ்ட் மை ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் தென் கிரியேட்டிவ்ஸ் இது பண்ணுறதுனால நான் சிங்கிள் இமேஜ் போடுறதுனால ஐ சோஸ் சிங்கிள் இமேஜ் அண்ட் இன்ஸ்டன்ட் ஃபார்மும் கிரியேட் பண்ணியிருக்கேன் அந்த ஃபார்ம் தான் பார்க்கலாம் the name was digital marketing இதுக்கு அதே மாதிரி தான் டேட் வச்சுக்கோங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஃபார்ம் அப்பப்போ நம்ம எடிட் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் நம்ம ஒரு 1 month 2 ஃபீல்ட் ஆட் பண்ணலாம்னு நினைப்போம் அப்போ எடிட் பண்ணீங்க அப்படின்னா டூப்ளிகேட் பண்ணணும் டூப்ளிகேட் பண்றப்ப காப்பின்னு ஒரு நார்மலா நம்ம வந்து டேட் வேல்யூ வச்சோம்னா இதுதான் லேட்டஸ்டா யூஸ் ஆயிட்டு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே சார் காப்பி டேட் வச்சோம் ஓகே இது எப்பவுமே நீங்க வந்து 9th மார்ச் அப்படி யூஸ் பண்ணி பழகிக்கோங்க ஏன்னு கேட்டோம்னா யூஎஸ்ல வந்து மந்த் ஃபர்ஸ்ட் டேட் செகண்ட் வரும் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் டேட் ஃபர்ஸ்ட் மந்த் சம்டைம்ஸ் அது யாருக்காச்சும் கன்ஃபியூஷன் ஆகும் ஓகே சார் ஓகே சார் அண்ட் ஃபாண்ட் டைப் வந்து மோர் வால்யூம் அதாவது குயிக்காக ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன் தென் இதில் வந்துட்டு லைக் ஹெட்லைன் வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ப்ளஸ் இன்டர்ன்ஷிப் and description learn digital marketing with practical training and real client projects and then questions la vandu nariya questions kodukama basic details name email id mobile number எந்த லொகேஷன்ல இருந்து வராங்க because நம்ம ஆஃப்லைன் ப்ரோக்ராம்ன்றதுனால லொகேஷன் இம்பார்ட்டன்ட்ன்றதுனால எந்த லொகேஷன்ல இருந்து வராங்க and then இதுங்க சார் questions வேற மேல டிஸ்கிரிப்ஷன்ல என்டர் பண்ண சொல்றாங்க இதுல அப்படியே ஒரு क्वेश्चन எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு வீல்ல ப்ளீஸ் என்டர் தி டீடைல்ஸ் அப்படி மட்டும் போட்டுருங்க மேண்டேட்டரி ஃபீல்ட் ஆயிடுச்சு என்டர் யுவர் டீடைல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போடுங்க ஒரு क्वेश्चन ஆட் பண்ணுங்க என்ன क्वेश्चन ஆட் பண்றீங்கன்னு நம்ம பார்ப்போம் இது வந்து அவங்களோட டீடைல்ஸ் வாங்குற இடம் क्वेश्चंस அப்படின்னு தனியா மேல போட்டுருக்காங்க பாருங்க இங்க இல்ல இதெல்லாம் क्वेश्चंसல மல்டிபிள் சாய்ஸ் ஷார்ட் ஆன்சர் நீங்க ஏதோ ஒரு क्वेश्चन கேட்கணும் என்கொயரி ஃபில் அப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு क्वेश्चन கேட்கணும் அப்படினா எந்த क्वेश्चन கேட்பீங்க இந்த கோர்ஸ் அத மாதிரி ஏதோ ஒன்று நீங்களே கேளுங்க அப்படி கேளுங்கன்னா அதை கிரியேட் பண்ணுங்க சொல்லுங்க ஷார்ட் ஆன்சர் அத ஏதோ அந்த பிராக்டிஸ்க்காக அதுவும் ஒர்க்கிங் ப்ராசஸ் எப்படி கேக்குறாங்க இது வந்து ஷார்ட் ஆன்சர் வச்சுக்கலாம் இல்ல மல்டிபிள் சாய்ஸ் ஆன்சர் வச்சுக்கலாம் எஸ் நோ கொடுக்கறதால கொடுத்துக்கலாம் நீங்க இந்த ஷார்ட் ஆன்சர்ஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து டைப் பண்ணணும் எஸ் ஒய் எஸ் அப்ப இன்னும் வந்து அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும்தான் அதை டைப் பண்ணுவாங்க
இவன் என்னடா ரொம்ப கேள்வி கேட்டே இருக்கான்னு போயிட்டு நம்மளுக்கு நல்லதுதான். அது நம்மளுக்கு தேவையில்லாத லீடா நம்ம நினைச்சுக்கலாம். சரி, ஒரு கொஸ்டின் கேட்டுட்டாங்க. அடுத்தது பிரைவசி பாலிசி. ப்ரைவசி பாலிசி வெப்சைட்டோட லிங்க் இதில் அட்டாச் பண்ணணும் சார். ஸோ லைக் அது ஃபேஸ்புக் டாக்டர்னே நான் போட்டுட்டேன். அண்ட் தென் டிஸ்க்ளைமர் இதுல வந்து விசிட் அக்னியா கன்சல்டன்ட்ங்கிறத ரிமூவ் பண்ணிக்கோங்க. அது டிஃபால்ட்டா வரும் நம்ம ஃபேஸ்புக். ஏன்னு கேட்டா அவங்க ஏதோ நம்மளோட தனி பிரைவசி பாலிசின்னு ஒன்றும் பயந்துக்குவாங்க சொல்றது. ஜென்ரலா அது பிரைவசி பாலிசின்னு மட்டும் கொடுக்குறாங்க டெக்ஸ்ட். ஓகே சார். இல்ல ஆப்ஷனல் விட்டீங்கனாலும் ஓகே தான். ஓகே சார். ஸோ thank you and description description team will contact you soon with the complete course details. And then இது அவங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வெப்சைட் போற மாதிரி லைக் ரீடைரக்ட் பண்ணிருக்கு சார். ஸோ கோ டு வெப்சைட் அண்ட் ஐ ஹாவ் டு புட் அ வெப்சைட் லிங்க் சார். URL போடணும். facebook.com கொடுங்க. call to action also website. So then இது முடிச்சீங்கன்னா பப்ளிஷ் கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க டூப்ளிகேட் பண்ணி தான் பண்ணணும் ஃபார்ம் ஏதாவது மாத்தணும் அப்படின்னா. இல்ல இந்த சேவ் டிராஃப்ட் வெப்சைட் இருக்கு பாத்தீங்களா, அது கொடுத்துட்டீங்கன்னா டிராஃப்ட்லயே தான் இருக்கும். ஆட் பப்ளிஷ் பண்றப்ப இதுவும் சேர்ந்து பப்ளிஷ் ஆயிடும். ஸோ தட் நீங்க ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ணிட்டு வர்றதுனால பண்ணிட்டுக்கலாம். பப்ளிஷ் கொடுத்துட்டீங்கன்னா இதுதான். இப்போ மேல ரைட் கார்னர்ல வரும் ஒரு செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல ஒரு ஆப்ஷன் மட்டும் நான் சொல்றேன். ஃபார்ம் கான்ஃபிகரேஷன் ஓகே விட்டுருங்க. ஃபீல்டு நேம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஆட்டோ ஃபில்லா இது வந்து நம்மளோட ஃபார்ம் வர்றப்ப இந்த மாதிரி நேம்ல வரும். ஃபுல் நேம் இருக்கு. ட்ராக்கிங் பாராமீட்டர்ஸ் அண்ட் ஃபார்ம் கான்ஃபிகரேஷன் ஆட்டோ ஃபில்லுங்கிற ஒரு ஆப்ஷன் எடுக்கணும்னு எடுத்துடலாம். இது வந்து என்னன்னா அந்த ஃபார்மை வேற யாராவது ஷேர் பண்ணாங்க, ஆடை பார்க்காதவங்களும் சப்மிட் பண்றது அப்படின்ட்டு. இது மோஸ்ட்லி யாரும் அப்படி போய் ஷேர் பண்ண மாட்டாங்க நம்ம கஸ்டமர். சரி ஓகே, நான் எதிர்பார்த்தது வரலீங்க, வேற எதிர்பார்த்தேன். நான் டிராஃப்ட்ல போட்டுக்குவேன் சார். இது டிராஃப்ட்ல போட்டுக்கலாம். ஃபைனலா எல்லாம் முடிக்கிறப்ப பப்ளிஷ் பண்ணிக்கலாம். நான் மறுபடியும் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா ஓகே. அண்ட் தென் ஃபார்ம் யோகா கிரியேட் பண்ணது, இன்ஸ்டன்ட் ஃபார்ம் கிரியேட் பண்ணது. ஸோ கிரியேட்டிவ்ஸ் வந்து நான் ஒரே ஒரு கிரியேட்டிவ் மட்டும் இது பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன் சார் ஃபார் ஃபேஸ்புக். கிரியேட்டிவ் மட்டும் ரைட் கிளிக் பண்ணி ஓபன் இமேஜ் வருதான்னு பாருங்க. இல்ல இமேஜ் இருந்தா நீங்க தனியாக ஓபன் பண்ணி காமிச்சீங்கன்னா ஓகே. டெஸ்க்டாப்ல ஏதாவது வச்சிருந்தீங்களா? ஸோ அதோட பிரைமரி உங்களோட இமேஜ் மட்டும் எனக்கு தனியா ஓபன் பண்ணி காமிங்க. சிஸ்டம்ல வச்சிருந்தீங்களா? விசிபிளா இருக்குங்களா சார்? இல்ல இல்லைங்க. ஃபேஸ்புக் ஸ்கிரீன்ல இருக்கு. அந்த விண்டோ சரி மேடம், டிஜிட்டல் மார்க் கெயின் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ், digital marketing course plus internship, work on real projects and gain practical experience. Okay. Offline training in Coimbatore. So உங்களோட கோலுக்கும் இதுக்கு எப்படி வருது? உங்களோட கோல் வந்து 20 to 30 ஏஜ். Yes sir. Freshers and job seekers. So for freshers இன்டர்ன்ஷிப் நம்ம கொடுக்கும்போதோ இல்லை ஜாப் சீக்கர்ஸ் இது பண்ணும்போதோ இல்லை ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறவங்களுக்கு இன்டர்ன்ஷிப்ன்ற ஒரு வேர்ட் மேபி கிளிக் ஆகும் சார். ஸோ அதனால கோர்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நம்ம கொடுக்குற மாதிரி ஆட் ரன் பண்ணுறோம் சார். சரி, லொகேஷன் இருந்தா ஆஃப்லைன்னா அதுக்கு அந்த லொகேஷன் யூஸ் பண்ணுவீங்க. எஸ் சார். ஒரு இமேஜ் போட்டிருக்கோம், இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது தான். சூப்பர். இப்போ பிரைமரி டெக்ஸ்ட் வாங்க போகலாம். Want to start a career in digital marketing, join our digital marketing plus internship, course plus internship, attend work on live client projects, internship certificate, portfolio management, job recruitment, enrollment. இந்த இடத்துல
நம்ம சிடிஏ வந்து நீங்க லேர்ன் மோர் கொடுத்துருக்கீங்க. எஸ் சார். அப்ப இந்த இடத்துல என்ரோல் நவுன்னு இருக்கு. ஓகே தான், என்ரோல் நவுன் சொல்லிட்டு அதுக்கு வந்து லேர்ன் மோர் போற மாதிரி இருக்கும். நிறைய பேர் என்ரோல் நவ் அப்படின்னா ஜாயின் பண்ணணும், இதை கிளிக் பண்ணவே நம்ம ஜாயின் பண்ணணும் மாட்டிருக்கு இருக்கு அப்படின்னு கொஞ்சம் பயந்துவோம். ஏன்னா இது வந்து இ காமர்ஸ் ப்ராடக்ட் மாதிரி இல்லை, அப்படியா உடனே வாங்குறேன், இது விசாரிச்சு யாரு என்ன இதெல்லாம் கேட்டு பண்ற மாதிரி இருக்கும். அதனால என்ரோல் நவ் பதில், ஆனா உங்களுக்கு அதையும் மீறி வர்றப்போ குவாலிட்டி நல்லா இருக்கும். இல்ல டேப் டு லேர்ன் மோர் அப்படிங்கிற மாதிரி நம்ம போடுறதுனால போட்டுக்கலாங்க. டேப் டு லேர்ன் மோர் அப்படி போட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே சார். ஹெட்லைன்ஸ் ஓகே. டிஸ்கிரிப்ஷன் லிமிடெட் சீட்ஸ் அவைலபிள்ங்கிறது ஒரு ஃபார்மா கிரியேட் பண்ற மாதிரி. ஓகே, கம்மியான சீட்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்ஜென்சி கிரியேட் பண்ற மாதிரி. அர்ஜென்சி கிரியேட் பண்றோம். அப்ப ஆனா என்ன கூட இருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறது என்னன்னா, பேட்ச் ஸ்டார்ட் டேட் கொடுத்துருங்க. நீங்க 7 டேஸ்க்கு ரன் பண்றீங்க, 10th டேவோ 8th டேவோ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதுக்குள்ள சேர வைக்கிறதுக்கு அந்த அர்ஜென்சி தான் கிரியேட் ஆகும். லிமிடெட் சீட்ஸ்னா பேட்ச் எப்பவுமே தெரியாது, அதனால அவங்களுக்கு அந்த இது தெரியாது. பேட்ச் ஸ்டார்ட்ஸ் மார்ச் 16 லிமிடெட் சீட்ஸ் அவைலபிள் அப்படின்னா 1 வீக்ல நம்ம முடிவு எடுக்கணும் அப்படின்ட்டு. இதுலயே வந்து சில பேர் வந்து வாட்ஸ்அப்ல மாதிரி கொடுக்குறாங்க சார், அது எப்படி சார்? அது வந்து நீங்க கன்வர்ஷன் வந்து இங்க இன்ஸ்டன்ட் ஃபார்ம் எடுத்ததுக்கு பதிலா வாட்ஸ்அப் எடுக்கணும். லீடு கோல் வந்து லீடு ஆட் செட்ல போயிட்டு இவங்க இன்ஸ்டன்ட் ஃபார்ம் எடுத்தாங்க, அதுக்கு பதிலா வாட்ஸ்அப்னு ஒன்று இருக்கும். அதை செலக்ட் பண்ணி தான் கிளிக் பண்ணாங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் போகும். ஆனால் வாட்ஸ்அப் வந்து பிஸ்னஸ் வாட்ஸ்அப் மட்டும் தான் அதில் ஆட் பண்ண முடியும். சரி, ஓகே. And then again description அந்த ஃபார்ம்ல போட்டதே போட்டுட்டேன் சார். with practical training and real client projects and call to actionல learn more கொடுத்துட்டேன். learn more. Yes sir. So இது வந்து லைக் அந்த பர்టిక్యులர் இதுக்கு நமக்கு CRM இருந்ததுன்னா நம்ம செட்டப் பண்ணி போடலாம்ல சார்? செட்டப் பண்ணலாம். யா. CRM பத்தி தெரிஞ்சவங்க HubSpotனு ஒரு CRM இருக்கு. ஓகே சார். மேபி நீங்க வந்து அது ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் தான், அதை கொடுத்து பண்ணி பார்த்துட்டு அது இதோட இது கொஞ்சம் அட்வான்ஸ்டா வரும் இதெல்லாம். அதாவது டேட்டாஸ் நீங்க எக்ஸல்ல டவுன்லோட் பண்றதுக்கு பதிலா டைரக்டா HubSpotல CRM குள்ள போற மாதிரி இருக்கும். ஸோ யார் யாரெல்லாம் இதுல ரெஜிஸ்டர் பண்றாங்களோ, லேர்ன் மோர்க்கு அப்புறம் ஃபார்ம் ஃபில்அப் பண்றாங்களோ அவங்க எல்லாமே CRM குள்ள டைரக்டா வந்துருவாங்க. CRM குள்ள வர்ற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி ஓகே நான் இதை இது பண்ணிட்டுங்களா? சூப்பர், நல்லா வந்துருக்கு. கிட்டத்தட்ட எல்லாமே இவங்க கவர் பண்ணிட்டாங்க. என்ன அந்த ரீல்ஸ்க்கு உண்டான சைஸ்ல இன்னொரு இமேஜ் வச்சுக்கோங்க. பிரைமரி டெக்ஸ்ட் ஒரு 3 வச்சுக்கோங்க இனிஷியலா. ஏபி டெஸ்டிங் இவங்க பண்றாங்க கிரியேட்டிவ், அப்ப இன்னொரு கிரியேட்டிவ் ரெடியா வச்சுக்கணும். ஏன்னா இது நீங்க பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னாவே அது வந்து டூப்ளிகேட்டா இன்னொன்னு கிரியேட் ஆயிரும். ஓகே சார். அந்த நீங்க ஏபி டெஸ்டிங் கொடுத்தீங்கல்ல, எஸ் சார், அதனால அதுக்கு ஒரு கிரியேட்டிவ் நீங்க வச்சிருக்கணும் இப்ப இமிடியேட்டா. அது வந்து நான் இதோட ஆட் பண்ணனுமா சார்? லைக் இன்னொரு கிரியேட்டிவ். ஆமா, நீங்க இத போய் பப்ளிஷ் கொடுத்தீங்கனாவே அது வந்து இன்னொரு கேம்பெயின் அதுவே கிரியேட் ஆயிடும். நீங்க கொடுத்து பாருங்க, பப்ளிஷ் கொடுத்து பாருங்க. அந்த கேம்பெயின்ல போய் எடிட் பண்ணி நீங்க இமேஜ் மட்டும் மாத்தணும், மீதி எல்லாம் சேமா இருக்கும். பிரைமரி டெக்ஸ்ட், லொகேஷன், ஆடியன்ஸ் எல்லாமே சேம். ஏன்னா நீங்க கிரியேட்டிவ் மட்டும் தான் டெஸ்ட் பண்ண போறீங்க. ஓகே. அப்ப அதுக்கு ஒரு கிரியேட்டிவ் இன்னொன்று கிரியேட் பண்ணி அதை நீங்க வச்சுட்டு ரியலா இதை ஆட் ரன் ஆச்சு அப்படின்னா எந்த கிரியேட்டிவ்ல நல்லா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வருது அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கலாம். ஓகே சார். குட், நல்லா வந்துருச்சு. இதுதான் நான் சொல்ல வர்றது. இது இப்ப டைரக்டா நீங்க இந்த இதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி அந்த டாக்குமெண்ட் இதுவும் மேட்ச் ஆகிற மாதிரி பார்க்கணும். நம்ம இதைத்தான் நினைச்சிருக்கிறோம், ஆடா கிரியேட் பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் மைண்ட்ல எழுதிட்டு அப்புறம் வந்து கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் மேட்ச் ஆகும். ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லைங்க, எல்லாம் சிம்பிள் தான். நீங்க டைம் மட்டும் போட்டீங்கன்னா போதும். நீங்க ஏதாவது டவுட் இருந்தா என்ன கேட்கணும், அதுக்காக தான் நான் இந்த இதே நான் சொல்றது. ஏன்னா முக்கியமானது அப்படிங்கறத நான் மெட்டா ஆட் சொல்றேன். நீங்க மறுபடியும் நீங்க வரல அப்படின்னா சஞ்சய் உட்கார்ந்து அதுக்கு ஒரு கிரியேட் பண்ணி காமிக்க சொல்றேன். ஒரு ஆட் வந்து நீங்க கிரியேட் பண்ணி உங்களுக்கு தருவாரு. மறுபடியும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆனா இதை கிராஸ் பண்ண வேண்டாம்னு நான் சொல்ல வரேன். இதை பண்ணாம நீங்க அடுத்து போனீங்கன்னா நம்ம மெயின் டாபிக்கை மிஸ் பண்ற மாதிரி ஆயிடும். அதனாலதான் இவ்வளவு எம்பசைஸ் பண்ணி ஒரு 3-4 நாள் இதுக்குன்னே டைம் ஒதுக்கி டாக்குமெண்ட்டை எழுத சொல்றதுக்கு ஒரு நாள் கொடுத்து, ரிவ்யூ பண்றதுக்கு ஒரு நாள் கொடுத்து, இப்போ ஆடே ரிவ்யூ பண்றதுக்கு நான் கொடுத்துருக்கேன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் தான். ஸோ இதை நீங்க பண்ணினீங்கன்னா தான் நான் வந்து லைவ் ப்ராஜெக்ட் உங்களுக்கு கொடுக்க முடியும். நான் ஃப்ராங்கா சொல்றேன், இதுக்கு முன்னாடி இப்படிதான் பண்ணுவேன்.
யாரெல்லாம் இந்த மாதிரி நீங்க சின்சியரா நீங்க பண்ணிட்டே வந்தீங்கன்னா, இப்ப ஆப்பின்கோ இல்ல இது ஏதோ ஒண்ணுக்கு வந்து ஒரு லைவ் ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, அபிநயா கூப்பிட்டு நீங்க பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்ப அவங்களுக்கு லைவா கிரியேட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இப்போ வந்து ரியல் டைம் ஒரு அசம்ஷன்ல போட்டு இப்படி எல்லாம் பண்றாங்க. நாளைக்கு வந்து அவங்க ஆடே ரன் ஆகிற மாதிரி எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் வரணும்னா நீங்க இந்த பேசிக் ஒர்க்கை நீங்க பண்ணிருக்கணும். புரிஞ்சுக்கலாம். அதுதான் நான் சொல்லுவேன். அது அந்த ப்ராஜெக்ட் பண்ணா இன்னும் நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க. பண்ணலினாலும் இந்த ஒர்க்கை நீங்க முடிச்சிருங்க. நீங்க ஒரு பண்ண வேண்டிய ஒர்க்கை பண்ணிருங்க. ஸோ இப்போ அந்த சிஆர்எம் சொன்ன பார்த்தீங்களா, சிஆர்எம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் இப்படி இருக்குங்க. அதோட அட்வான்டேஜ் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சிஆர்எம் இருக்கு. நம்ம டேட்டாஸ் எல்லாம் வந்து இங்கே ஸ்டோர் ஆகிற ஒரு இடம் மாதிரி இருக்கு. நம்ம மெட்டா ஆட்ஸ் மூலமாக வர்றது எல்லாமே உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ இந்த ஒரு சிஆர்எம் காமிக்கிறேன். இப்போ கரெக்டாக மெட்டா ஆட்ஸ் நைட்டாக ஸ்டாப் ஆயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா மெட்டா ஆட்ஸ் அப்படின்றது பாத்தீங்களா. ஸோ இதுதான் அந்த சோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ற ஒரு இது. ஸோ ஆட்ல இருந்து டைரக்டாவே உங்களுக்கு இங்க வந்துடும். இதுக்கு சிஆர்எம் இது வந்து இன்ஸ்டன்ட் ஃபார்மல். இது வந்து வாட்ஸ்அப் மூலமா நம்ம பண்ணிருக்கோம் இந்த ஒரு பர்டிகுலர் ஆட். ஸோ வாட்ஸ்அப் மூலமா பண்ணாலும் டைரக்டா சிஆர்எம்குள்ள வர மாதிரி கொஞ்சம் கான்ஃபிகர் பண்ணும். கொஞ்சம் அட்வான்ஸ்ட் வெர்ஷன். நீங்க அது அப்படியே நீங்களும் யோசிக்க வேண்டாம் என்னடா இது நம்ம பண்ணலையே அப்படின்ட்டு. அது கொஞ்சம் அட்வான்ஸ்ட் வெர்ஷன். நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்காக உங்களுக்கு ஹப்ஸ்பாட் நான் சொன்னேன். ஹப்ஸ்பாட்ல ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதையும் இன்டெகிரேட் பண்றதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத பாருங்க. பார்த்து பழகிட்டீங்கன்னா இன்னும் நல்லா அட்வான்ஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் என்ட்ரி லெவல்ல அவ்வளோ தேவையில்லை. பட் பண்ணீங்கன்னா நல்லது. அப்படி அது என்ன அட்வான்டேஜ் நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா சிஆர்எம் மூலமா என்ன அட்வான்டேஜ்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு லீடு வருது இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ல. இவங்க ஒரு 50 லீட்ஸ் வந்து கலெக்ட் பண்றாங்க. அந்த லீட் என்ன ஆகும்னா நார்மலா ஒரு எக்ஸல் ஷீட்ல டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதை நான் காமிக்கிறேன். அதுதான் அந்த ரிப்போர்ட் பேராமீட்டர்ஸ் எல்லாமே வர்ற மாதிரி இருக்கும். இப்பவே அதுக்குள்ள உள்ள போயிடும். இப்போ இவங்க கிரியேட் பண்ண மாதிரியே நினைச்சுக்கோங்க. ஒரு ஆட் ரன் ஆயிட்டு இருக்குது அப்படிங்கிறத நினைச்சுக்கோங்க. ஃபார்ம் வந்து இப்போ ரீசெண்டாக எனக்கு இல்லை. லீட் ஃபார்ம் இருக்கு பாத்தீங்க. இதெல்லாம் லீட்ஸ் மெட்டா ஆட்ஸ் கோர்ஸ் ஒரு ஆட் ரன் பண்ணியிருக்கேன். முதல்ல ஒரு சமயம் நீங்க எந்த ஆட் ரன் பண்ணாலும் இப்போ அடுத்தது இப்படி தான் வரும். ரிப்போர்ட் பேராமீட்டர்ஸ் எல்லாமே 90 days மட்டும்தான் அந்த லீட் இருக்கும் உங்க ஃபேஸ்புக்குள்ள. நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். 90 daysக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லீடெல்லாம் டெலீட் ஆகிட்டே வந்துருக்கும். 91 டேனா 1 day லீடு போயிடும். 92 டேனா 2 days லீடு போயிடும். ஸோ அதனால மேக்ஸிமம் 90 days தான் சர்வரில் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சீங்கன்னா எத்தனை நாள் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த லீடை டவுன்லோட் பண்ணணும்னா இதுதான் கேம்பெயின் ஆட் செட். ஆடுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் இதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ண முடியும். இல்லை இதிலிருந்து கிளிக் பண்ணினாலும் ஜிப் ஃபைலாக சில சமயம் டவுன்லோட் ஆகும். அதனால பெட்டர் யூ கம் ஃபார் ஆட்ஸில் வந்தீங்க அப்படின்னா இப்போ நான் இதை டவுன்லோட் பண்ணுறேன். இந்த ரிசல்ட் எவ்வளோ 23 ரிசல்ட்ஸ் லாஸ்ட் 1 monthல. ஸோ சில பேர்த்துக்கு இந்த மாதிரி கேட்கும். சில பேர்த்துக்கு டைரெக்டாக அந்த டேட் மட்டும் செலக்ட் ஆகிருக்கும். எந்த டேட்லேருந்து எந்த டேட் அப்படின்ட்டு. இப்போ ஃபெப்ரவரிலிருந்து மார்ச் வரைக்கும் 1 monthக்கு உண்டான டேட்டா. டவுன்லோட் சிஎஸ்வி ஃபைல். இது எனக்கு தெரிஞ்சு ஜிப் ஃபைலாக டவுன்லோட் ஆகும். சில பேர்த்துக்கு வந்து வெறும் சிஎஸ்வி ஃபைலாக டைரெக்டாக டவுன்லோட் ஜிப் ஆயிடுச்சு. ஸோ இதில் போயிட்டுங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆல். இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணணும். இதுதான் அந்த ஃபைல். ஸோ 23 ரிசல்ட் இப்போ வந்து பார்த்தீங்களா, இதுதான் இந்த ரிசல்ட் 24 காமிக்குதுன்னா, அதாவது ஒரு இதெல்லாம் சேர்த்து. ஸோ இதெல்லாம் கொஷின்ஸ் கேட்கு. எல்லாமே பிளாட்ஃபார்ம் பாருங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்.
இதெல்லாம் வந்து கேம்பெயினோட ஐடி அந்த மாதிரி வருது. கேம்பெயின் ஐடி, ஃபார்முக்கு ஒரு ஐடி, இதெல்லாம் வந்து எந்த டேட்ல லீடு கிரியேட் ஆனது அப்படிங்கிறது எல்லாமே வந்துடும். ஸோ பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் நம்ம என்னன்னா கொஸ்டின் நான் கேட்டிருக்கேன், ஆர் யூ கரண்ட்லி ரன்னிங் ஆட்ஸ் பட் நாட் கெட்டிங் கன்சிஸ்டன்ட் லீட்ஸ். நான் மெட்டா ஆடுங்கிற ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ணுறதுக்காக பிஸ்னஸ் பீப்புளுக்காக நான் கேட்டிருந்தேன். நீங்கள் அவங்க ஒரு ஆப்ஷன்ஸ் நான் கொடுத்துருந்தேன், ஸ்ட்ரகிளிங் வித் ரிசல்ட்ஸ், நோ பட் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் ரன்னிங் ஆட்ஸ், இந்த மாதிரி வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்குன்னா, do you want to learn how to run profitable meta ads for your business? எல்லாருமே yes I want to learn, I need guidance அப்படின்னு. அடுத்தது அவங்களோட ஃபுல் நேம், ஃபோன் நம்பர், சிட்டி வந்து நான் பண்ணிருக்கேன். ஸோ இதுதான் லீட் அப்படியே டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ இந்த லீட் என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு டீம் சேல்ஸ் டீம் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்து கால் பண்ணி பேசுங்க. அப்போ இந்த 2 கொஸ்டின் வந்து நம்மளுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்ட்டு. ஒன்லி சீரியஸ் கஸ்டமர் தான் இந்த கொஸ்டின்லாம் ஃபில் பண்ணி வருவாங்க. இந்த கொஸ்டின்ஸ் நீங்க கேட்கலைன்னா லீட் அதிகமாக வரும். இப்போ 23 லீடுங்கிறது 35 லீட்ஸே வந்திருக்கும் இந்த கொஸ்டின்ஸ் நான் கேட்கலைன்னா. ஆனால் இந்த 35லையும் எகெயின் வந்து எல்லாம் சும்மா அப்படியே கிளிக் பண்ணாவே நமக்கு லீடு வந்துடும். அதாவது எஸ்எஸ்எஸ்ன்னு கிளிக் பண்ணாங்க, பார்க்குறவங்க சப்மிட் கொடுத்தா வந்துடும். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டு வர்றப்ப அந்த டைம் பாஸ் ஆளுங்க எதுக்கு அப்படின்னு விட்டுருவாங்க. ஸோ அதனால தான் கொஞ்சம் சீரியஸ் லிஸ்ட் வேணும்னா கொஸ்டின்ஸ் கேட்டுக்கோங்க. மினிமம் 1 மேக்ஸிமம் 3 கொஸ்டின் போதும். அதுவும் ரொம்ப கேட்டோம்னாலும் சீரியஸ் லீடுக்கு இன்னைக்கு எல்லாம் பொறுமை கிடையாது, அவங்களும் அப்புறம் வெளியில் போயிடுவாங்க. இதை டீம்கிட்ட கொடுத்துட்டு கால் பண்ணணும். இது கால் பண்றப்ப இன்னைக்கு காலையில ஒரு 10 மணிக்கு நம்மளுக்கு லீடு வருது, சாயங்காலம் 4 மணிக்கு கூப்பிடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது லீடு 50% உங்களுக்கு யூஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் வந்து 15 மினிட்ஸ்க்குள்ள இருந்ததுன்னா ரொம்ப சூப்பர். 15 மினிட்ஸ்க்குள்ள லீடு வந்த 15 நிமிஷத்துல இருந்து அதிகபட்சம் 1 ஹவர். அதுக்கு மேல போச்சு அப்படின்னா அவங்க பிஸி ஆயிடுவாங்க. அப்புறம் இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸாவே இருக்காது. ஏன்னா மெட்டால இருந்து வர்ற லீட் வந்து நாட் எவ்ரி லீட் ஆர் சீரியஸ் லீட்ஸ். அவங்க வந்து ஐயோ நான் படிக்கணுமே, எங்கடா எதிர்பார்த்து கரெக்டா வந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ண மாட்டாங்க. அவங்க இன்ஸ்டாகிராம்ல ஏதோ ஸ்க்ரால் பண்ணிட்டு வர்றப்ப ஆடை பார்த்துட்டு மேபி ட்ரை பண்ணலாமே, நம்ம இதுதான் மைண்ட் செட்ல இருப்பாங்க. அதனால நம்ம வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் பாதி நாள் கழிச்சு நம்ம கூப்பிட்டோம்னா சுத்தமா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ மெட்டா லீட்ஸ் வந்து 15 மினிட்ஸ்க்குள்ள கூப்பிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதிகபட்சம் 1 ஹவர். அதை இப்போ நம்ம யோசிக்கலாம், நைட் வந்த லீடுக்கு என்ன பண்றதுன்னா அது ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. அவங்களுக்கும் தெரியும் நைட் வந்ததுன்னா இது வந்து காலையில தான் கூப்பிடுவாங்க. ஆனா காலையில வந்த லீடை நீங்க மறுபடியும் தள்ளி கூப்பிட்டீங்கன்னா அந்த லீடு வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ இது வந்து இது இப்போ நான் மெயினாக சொல்ல வந்தது எதுக்குன்னா, இந்த லீடை இப்படி டவுன்லோடு பண்ணலாம். இதே சமயத்துல 3 மாசத்துக்கு அப்புறம் போயிடுச்சு, நீங்க ஆகஸ்ட் மந்த் இந்த வருஷம் ஆகஸ்ட்ல போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேம்பெயின் அப்படியே தான் காமிக்கும், எவ்வளவு லீடுங்கிறது உங்களுக்கு காமிக்கும். ஆனா இதை டவுன்லோட் பண்ணீங்கன்னா 0 காமிக்கும் எக்ஸல் ஷீட்ல. ஏன்னா இது 90 டேஸ் மட்டும்தான் வேலிடிட்டி நான் சொல்றேன். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணா நம்ம சேல்ஸ் டீம் கொடுத்தோம், அவங்க தனியாக எக்ஸல் ஷீட் மெயின்டைன் பண்றாங்க, கூப்பிடுறாங்க, பேசுறாங்க, எல்லாமே பண்ணிக்கிறாங்க. என்ன நடந்தது அப்படிங்கிறத நாட் பிக்ட், ஆஸ்க் டு கால் லேட்டர், இப்படி எல்லாத்தையும் எழுதுறாங்க. இப்போ இந்த இன்புட் வந்து மெட்டாக்கு தெரியாது. அவங்க லீடை டவுன்லோட் பண்ணி கொடுத்துட்டாங்க, அந்த லீடு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா, யாராச்சும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா, இன்ஃபர்மேஷன் மெட்டாக்கு தெரியாது. இது மெட்டாக்கு தெரியப்படுத்தணும்னா என்ன அட்வான்டேஜ் நினைக்கிறீங்க? இல்ல அன்வான்டட் லீட்ஸே எடுத்துருவாங்க. இப்ப சில பேர் பிக் பண்ணல, இல்ல நான் சும்மா தான் டைம் பாஸ் தான் பார்த்தேன் அப்படின்னா அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து அவாய்ட் பண்றதுக்கு ஆப்டிமைசேஷன் அதான் சொல்றது. ஸோ மெட்டா வந்து இன்னும் ஃபர்தரா நல்லா நமக்கு லீட் எடுத்து தரணும்னா இந்த லீடோட டீட்டெயில்ஸ் ஆர் கமெண்ட்ஸை வந்து நம்ம மெட்டா சொன்னோம் அப்படின்னா அது வந்து கொடுக்கும். இது எப்படி சொல்றதுன்னா, சிஆர்எம் நீங்க யூஸ் பண்றீங்க பார்த்தீங்களா, அதுல ஒரு அட்வான்டேஜ் நம்மளுக்கு வருது. சிஆர்எம் வந்து என்ன, எக்ஸல்ல டவுன்லோட் பண்றதுக்கு பதிலா எப்போ லீடு வந்தாலும் மெட்டா இதுக்குள்ள வந்துச்சுன்னா ஓகேன்னு அர்த்தம். அந்த இதுல நம்ம கமெண்ட் எழுதுறோம் பாத்தீங்களா, இப்போ ஒரு சிஆர்எம் நம்ம காமிச்சோம், ஃபார் எக்ஸாம்பிள் இது காமிச்சோம் உங்களுக்கு. இப்போ இதுல இந்த லீட் வந்து நம்ம என்ன பண்றோம்னா, கடைசியா மெட்டால வந்தவங்க என்ரோல் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். என்ரோல் ஆயிட்டாங்க அப்படின்னா, இப்போ மெட்டா ஆட்ஸ் மூலமா வந்தவங்க என்ரோல் ஆயிட்டாங்க அப்படின்னா இந்த சிஆர்எம்க்கும் நம்ம மெட்டாவுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருந்துகாட்டி தான் ஃப்ளோ ஆகுது, டைரக்டா ஃப்ளோ ஆகுது. எப்போ அங்கே லீடு வந்தாலும் இங்கே வந்துடும். அப்போ நம்ம ஆடே அதை ஏதோ கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ திருப்பி இந்த ரிசல்ட் வந்து மெட்டாக்கு போகும். மெட்டாக்கு போகிறப்ப என்னது, அப்படியே நம்ம 100 லீடு கொடுத்துருக்கோம், அதில் 10 பேர் என்ரோல். யார் அந்த 10 பேர்? இவங்களோட ஃபோன் நம்பர் இது எல்லாமே அதை கேதர் பண்ணிக்கணும்.
ஓகே இந்த கேம்பெயின் நான் ரன் பண்ணப்ப இந்த லீடு வந்திருக்கு, இந்த லீடு வந்தவங்க ஜாயின் பண்ணி அப்ப இவங்க தான் கரெக்டான லீடு அப்படின்னு அது ஒரு சிக்னலா எடுத்துட்டு ஃபர்தர் ஆப்டிமைசேஷன் நல்லா இருக்கும் ரிசல்ட். ஸோ அதுதான் சிஆர்எம்க்கும் மெட்டாக்கும் ஒரு அட்வான்டேஜ். சிஆர்எம்னால மெட்டா நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் வந்து டேட்டாவை வந்து மேனிபுலேட் பண்ணி யூஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது, மெட்டாவுக்கும் அதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஸோ அதனால சிஆர்எம் யூஸ் பண்ணா நல்லது தான். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க சிஆர்எம் யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்க வந்து மெட்டாக்கு வந்து இன்னொரு இதுல இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு எக்ஸல் ஷீட்ல போயிட்டு என்ரோல்ட் லீட் இன் ப்ராக்ரஸ் இந்த மாதிரிலாம் நம்ம கமெண்ட்ஸோட மெட்டாக்கு ஒரு ஷீட் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா அது வேற ஈவெண்ட்ஸ் மேனேஜர்ல போய் பண்ணுவாங்க. அதுல போய் பண்ணோம்னாலும் மெட்டா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு பண்ணணும். அதனால கமெண்ட் ரிசல்ட் நம்ம சொன்னோம்னா இட் இஸ் ஆல்வேஸ் ஒரு அட்வான்டேஜ் தான் அது மெட்டாக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு ஆட் ரன் ஆனதை நம்ம என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. அதாவது எப்படி ரன் ஆயிருக்கு, எப்படி ரிசல்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரே செகண்ட் ஒரு ஃபோன். ஹலோ, யாருன்னு சொன்னீங்க? யாருன்னு தெரியுங்களா? ப்ராப்ளத்தையும் பார்த்துட்டாங்களா அவங்க? என்ன ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க? ஒன் இயர் வேல்யூ. சரி, கொடுத்தோம். இவங்க ஏதோ ஒரு இது கண்டக்ட் பண்ணணும்னா கேட்டு. ஸோ நம்ம இந்த ஒரு லீடவே எடுத்துக்கலாங்க. சரி, இந்த ஒரு கேம்பெயினவே எடுத்துக்கலாம், இல்லை அதிகமானது எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணேன்னா டேட் வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து போயிட்டு அது நான் இன்ஸ்டன்ட் ஃபார்மே எடுத்துக்கிறேன். அதுதான் பெஸ்ட். ஏன்னா இதெல்லாம் வந்து லீட் மெட்டா ஆட் ஸ்கோர் சிடிடபிள்யூனா வாட்ஸ்அப்புக்காக பண்ணாங்க. ரியாக்ட் ஃபார்ம் நான் ரொம்ப கம்மியாக தான் ரன் பண்ணேன். இங்கே ஒரு 60 லீட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா இந்த ஒரு இது வந்து 60 லீட்ஸ் வந்துருக்கு. ஓகே, இது ரெண்டும் வேற வேற. இந்த இதை எடுத்துக்கிறேன், இந்த கேம்பெயின். ஸோ ஃபார்ம் மெட்டா கோர்ஸ் 6th January 2025 நான் ரன் பண்ணியிருக்கேன். இதை வந்து இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே டிஃபால்ட் வருது. ஸோ பை டிஃபால்ட் சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம கேம்பெயினில் செலக்ட் ஆகிருக்கோம். இந்த இடத்துல பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கிளிக்ஸ் வச்சுக்கோங்க. லீட் ஜெனரேஷனுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு. அகெயின் ஃபார்ம் மெட்டா கோர்ஸ் 6th January. இதை நான் ஒரு தடவை செலக்ட் பண்ணிட்டேன்னா இது மட்டும் வரும். இந்த காலம் மட்டும் இருக்கிற மாதிரி நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணணும்னா மேலே போயிட்டு இந்த இடத்துல ஃபில்டர் கேம்பெயின் நேம் இது இருக்குதா அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது மட்டும் வரும். ஏன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கு, இது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கிளிக்ஸ் அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. என்னென்ன இருக்கும் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு வச்சுனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்னென்ன ஃபீல்டெல்லாம் கமெண்ட் காலம்ஸ் பார்க்கலாம் அப்படின்றது. ஸோ இதில் வந்து டெலிவரி ஆஃப் அப்படின்னா இப்போ ஆட் ரன் ஆகலை அப்படின்னு நடக்கும். சரி, நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ ஆட் ரன் ஆனதுக்கப்புறம் அந்த பெராமீட்டர்ஸை பார்க்குறேன். இந்த ஆட் நல்லா போயிட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்தது வந்து என்னது ஆக்ஷன்ஸ் ஒன்றும் இல்லை. ஆட்ரிபியூஷன் செட்டிங் டிஃபால்ட் இது நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ணுறதில்ல. இது நான் என்னங்கிறத சொல்கிற போது 7-day கிளிக் ஆர் 1-day வியூ அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க கன்வர்ஷன்ஸ். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு ஆடு ரன் பண்ணுறேன். இப்போ அபி அவங்க பண்ண மாதிரி, அபிநய் அவங்க பண்ண மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் ஃபார்மில் கிளிக் பண்ணி நம்மளுக்கு லீட் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இன்னைக்கு என்னோட சிஸ்டத்தில் அந்த ஆடு வந்துச்சு, அபிநய ரன் பண்ண ஆடு வந்து என்னோட சிஸ்டத்தில் இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஃபார்ம் கிளிக் பண்ணிட்டேன். ஆனால் வந்து எதுவும் போடல, ஐ மீன் லீட் எதுவும் நான் போடல.
இன்ஸ்டன்ட் ஃபார்மில் அது வராது உங்களுக்கு. மோஸ்ட்லி வந்து வெப்சைட் இதில் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்ஸ்டன்ட் ஃபார்ம் விட்டுருலாங்க, வெப்சைட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆட் எனக்கு வருது, அபிநயா ஒரு ஆடு ரன் பண்ணுறாங்க, அதை நான் கிளிக் பண்ணேன், வெப்சைட்டுக்கு போயிடுச்சு. ஆனால் நான் வெப்சைட்டில் போய் என்கொயரி ஃபார்ம் எதுவும் ஃபில்அப் பண்ணல, நான் வெளியில் வந்துட்டேன். நான் வந்து ஒரு 2 நாள் கழிச்சு நானே டைரெக்டாக அந்த வெப்சைட் போகிறேன். ஆப் இன் கோயம்புத்தூர் அந்த வெப்சைட்டுக்கு போய் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஏதோ ஒரு விதத்தில் ஞாபகம் இருக்குது, நான் போய் அதில் என்கொயரி ஃபில்அப் பண்ணுறேன். அப்போ மெட்டா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, 2 நாளைக்கு முன்னாடி ஆடை காமிச்சோம், வெப்சைட்டும் கிளிக் பண்ணாரு இவரு, ஆனால் என்கொயரி போடல. ஆனால் 2 டேஸ்க்கு அப்புறம் டைரெக்டாக வந்து என்கொயரி போடுறாரு. இந்த கிரெடிட் யாருக்கு கொடுக்கறது? ஆடுக்கு கொடுக்கறதா, இல்லை அவர் டைரெக்டாக வந்தாருன்னு ஆடுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்றதா அப்படின்னு ஒரு முடிவு பண்றாங்க. புரிஞ்சுங்களா கான்செப்ட்? இன்னைக்கு கிளிக் பண்ணிட்டு வந்துட்டேன், ஆனால் நான் என்கொயரி போடல. ஆனால் 2 டேஸ்க்கு அப்புறம் டைரெக்டாக ஆப் இன் கோயம்புத்தூர் டைப் பண்ணி போய் உள்ள போய் என்கொயரி போடுறேன். அப்போ இந்த கிரெடிட் யாருக்கு கொடுக்குறது? ஆடு மூலமா தான் நான் உள்ள வந்திருக்கேனா? ஆடு மூலமா தான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வெப்சைட் தெரிஞ்சது, நான் ஞாபகம் வச்சுட்டு வந்திருக்கேன்னு எடுத்துக்கிறதா, இல்லை ஆடு வரலினாலும் நான் போயிடும்னு எடுத்துக்கிறதான்னு ஒரு கான்ட்ரடிக்ஷன் வரும். அப்போ என்ன சொல்லலாம்னா, கிளிக் பண்ணதுலேருந்து 7 நாளுக்குள்ள நான் வெப்சைட்ல போய் லீட் நானே தனியாக கண்டுபிடிச்சி லீடு போட்டேன்னா கிரெடிட் கோஸ் டு ஆட். நீங்க 8வது நாள் நீங்களே போய் போடுறீங்கன்னாலும் உங்களுக்கு ஆடுக்கு ஒரு லீடு வந்த மாதிரி காமிக்காது, அது தனியா வந்த மாதிரி காமிக்கும். ஸோ அதுதான் 7 டே கிளிக். கிளிக் பண்ணி 7 நாளுக்குள்ள லீட் வந்ததுன்னா அது வந்து மெட்டா ஆடுக்கு தான் கிரெடிட் கொடுக்குறாங்க. புரிஞ்சுங்களா? ஆர் 1 டே வியூன்னு கொடுக்குறாங்க. இப்போ இதே இதுதான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஆட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னைக்கு வந்து அந்த ஆடை பார்த்துடுறீங்க, அந்த ஆடை கிளிக் பண்ணுறீங்களோ இல்லை டைரெக்டாக வெப்சைட் போகிறீங்களோ, ஒரு நாளுக்குள்ள நடந்ததுன்னா மட்டும் வீடியோ ஆடுக்கு மட்டும் கிரெடிட் வந்து ஃபேஸ்புக்கு கொடுக்குறாங்க. 2வது நாள் போனீங்கன்னா இல்லை. கிளிக் பண்ணி வந்தால் மட்டும் 1 வீக் தர்றாங்க. 1 டே வியூ அப்படின்னா சரி, சம்டைம்ஸ் வந்து உங்களோட நீங்கள் என்ன இருக்குன்னா, நீங்கள் உங்களோட சிஸ்டத்தில் ஒரு வீடியோ ஆட் வந்துடும், லட்சே அமேசான் ஆடுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்க்ரால் பண்ணுறப்ப அமேசான் ஆடு, நீங்கள் ஆனால் அந்த ஆடை பார்க்கல, அந்த ஆடை கிளிக் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஆனால் ஒரு 5 மணி நேரமோ இல்லை 1 டேக்குள்ள நீங்களா அமேசானுக்குள்ள போய் அந்த ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா இது ஃபேஸ்புக்னால தான் வாங்கினீங்க அப்படின்னு அது சொல்லுது. நீங்கள் அந்த ஆடை பார்த்துட்டு போட மாட்டீங்க, ஆனால் உங்கள் சிஸ்டத்தில் அந்த ஆடு வந்துருச்சு. ஸ்க்ரால் பண்ணி போகிறப்ப அதை தாண்டி போயிட்டீங்க. ஆனால் நீங்கள் அந்த ஆடை கவனிக்கலைனாலும் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களால தான், ஆட்னால தான் பர்ச்சேஸ் பண்ணணும். அதனால தான் அதுக்கு மட்டும் 1 டே கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது இதனாலயா இல்லை எதனாலேன்னு அவங்க முடிவு பண்ணாங்க. கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் அதில் இன்வால்வ் ஆகிருக்கீங்கன்னு தெரியும், அதனால தான் 7 நாள் கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் இந்த டிஃபால்ட் செட்டிங், நம்ம மாற்ற முடியாது. அட்ரிபியூஷன் செட்டிங் பாருங்க, இன்டர்வியூல வேணா கேட்கலாம். அட்ரிபியூஷன் செட்டிங் பார்த்தீங்கன்னா determines which conversions can detect your ads and is to use to inform campaign optimization. For example, with the 7-day click setting, our system will learn from the conversions that happen within the 7 days and show ads to people most likely to convert within 7 days. Multiple attribution settings can be imported. கொஞ்சம் மாறி வந்திருக்கு, ஆனால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஞாபகம் தான் வந்து கிரெடிட் யாருக்கு கொடுக்குறதுனா ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க பாரு, which conversion can be credited to your ads. இப்போ ரிசல்ட்ஸ் எவ்வளோ வந்து 60 வந்துருக்கு அப்படின்னா 60 என்கொயரி. இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல 60 ஃபோன் நம்பர் எல்லாம் வந்துருக்கிறதா லீட் அப்படின்னு அர்த்தம். ரீச் 11,777. இப்போ 6 ஜனவரியிலிருந்து அப்ராக்சிமேட்டா 7 ஜனவரியிலிருந்து அடுத்த நாள்லேருந்து 2 நாள் அப்படின்னாலும் 11,774 ரீச். அப்ப முக்கியமான பாராமீட்டர்ஸ் எது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீச் அப்படிங்கிறது ரிசல்ட்ஸ்
ரிசல்ட்ஸ்ங்கிறத லீட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி. நான் சொல்றேன் எல்லாமே என்ன அப்படிங்கிறத சொல்றேன். ஃப்ரீக்வன்சி. அடுத்து வந்து காஸ்ட் பர் ரிசல்ட். சிபிஎல் சொல்லுவாங்க, காஸ்ட் பர் லீட். நம்ம ரிசல்ட்ஸுங்கிறத விட நம்ம டெர்மினாலஜி லீடுன்னு சொல்லி பழக்கம். ஃபேஸ்புக்கை பொறுத்தளவுக்கு ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதனால எஸ்சிபிஎல் வச்சுக்கோ, காஸ்ட் பர் லீட். பட்ஜெட், டெய்லி பட்ஜெட்டுங்க. இது ஓகே, வாட் ஆர் த பட்ஜெட் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு. அமௌண்ட் ஸ்பெண்ட். காஸ்ட் பர் லீட், அமௌண்ட் ஸ்பெண்ட். எண்ட் அப்படின்னா ஆன்கோயிங் அர்த்தம். ஏன்னா எண்ட் டேட் நான் கொடுக்கல. இம்ப்ரெஷன்ஸ். இம்ப்ரெஷன்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க. எவ்வளோ? 22,769. அமௌண்ட் ஸ்பெண்ட் 4595. காஸ்ட் பர் லீட் எவ்வளோ வந்துச்சு? 7660. approximately 7680. Frequency 1.93. Results 60. Reach வந்து எவ்வளோ? 11,774. வேற என்ன பேராமீட்டர்ஸ்? இம்ப்ரெஷன்ஸ் வரைக்கும் இருக்கும். காஸ்ட் பர் 1000 இம்ப்ரெஷன்ஸ், சிபிஎம்னு ஒன்று வச்சிருக்காங்க. காஸ்ட் பர் 1000 இம்ப்ரெஷன்ஸ் அது எவ்வளோ வந்திருக்கு? 201. காஸ்ட் பர் 1000 இம்ப்ரெஷன்ஸ், சிபிஎம் காஸ்ட் பர் 1000 201. லிங்க் கிளிக்ஸ். There is 70. 170. Link clicks 170. Cost per link click. That is number 27. Cost per link click 27. CTR. Link click through rate 0.75. CTR CTR all ஒன்று இருக்கு, நான் அதை எடுக்கல. CPC all இருக்கு, எடுக்கல. லேண்டிங் பேஜ் வியூஸ் 21. அதாவது இந்த லேண்டிங் பேஜ் இது வந்து ஃபார்முக்கு தான் சொன்னோம். எப்படி லேண்டிங் பேஜ் வியூஸ் வருது? 21 காமிக்கிறாங்க. எனி ஐடியா? அபிநயம், இது வந்து இன்ஸ்டன்ட் ஃபார்முக்கு உண்டான டீடைல்ஸ். இது அதுல வந்து லேண்டிங் பேஜ் வியூஸ் வருது, வெப்சைட் வியூஸ். நம்ம மேபி அந்த லேண்டிங் பேஜ் லிங்க் பண்ணலாம்ல சார்? ஒரு இப்போ செட்டன் ப்ராடக்ட்டுக்கு மட்டும் நம்ம ரன் பண்றோம் அப்படின்னா அந்த மற்றது கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு அந்த லேண்டிங் பேஜை மட்டும் நம்ம லிங்க் பண்ணலாம்ல சார்? இல்ல, கன்வர்ஷன் வந்து நீங்க இன்ஸ்டன்ட் ஃபார்ம் தான் எடுக்கிறீங்க. எந்த இடத்துல லிங்க் பண்ணுவீங்க? அப்புறம் அந்த வெப்சைட் லிங்க்ல இல்லையா? வெப்சைட்டோட லிங்க் எந்த இடத்துல கொடுப்பீங்க? இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ல. ஃபார்ம்ல எந்த இடத்துல கொடுப்பீங்க? 1 செகண்ட் சார். நீங்க தான் கொடுத்தீங்களா? நீங்க ஃபார்ம் கிரியேட் பண்றப்ப அந்த தேங்க் யூ பேஜ்ல ஏதோ ஒரு லிங்க் கேக்குது சார். அது அந்த ஃபார்ம் கிரியேட் பண்றப்ப அந்த பிரைவசி பாலிசிக்கு அப்புறம்
சப்மிட் பண்ணதுக்கப்புறம் வியூ வெப்சைட்னு ஒன்று கொடுத்தீங்கல்ல, ஞாபகம் facebook.com. எஸ் சார். ஸோ அது மாதிரி உங்களோட லிங்க் அங்கே கொடுத்துருந்தீங்கன்னா அதுதான் லேண்டிங் பேஜ் யூஸாக காமிக்கலாம். காசு பர் லேண்டிங் பேஜ் வைக்கலாம். நம்மளுக்கு இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். இந்த பேராமீட்டர்ஸ் இதெல்லாமே நான் இது ஒவ்வொரு பேராமீட்டர்ஸும் உங்களுக்கு நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பேராமீட்டர்ஸை பேஸ் பண்ணி நம்ம நல்லா போகுதா இல்லையா, இல்லை இந்த பேராமீட்டர்ஸ் எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுட்டோம்னா, ஆடு கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஹோம்ஒர்க், ஆடு கிரியேட் பண்ணிட்டோம், இந்த ரிப்போர்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணுறோம், இன்னும் நல்லா போகலைன்னா நல்லா போகிறதுக்கு ஸ்டெப் எடுக்கிறோம். இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணினா தான் முடியும். நிறைய பேர் ஆடு ரன் பண்ணுறதுல அப்படியே விட்டு போயிடுவாங்க. லீடு வரும், நம்மளுக்கு ஒரு 60 லீடு வந்துருச்சு. ஆனால் இந்த 60 லீடை வந்து 76 ரூபா ஒரு லீடுக்கு, இதை நான் வந்து 50 ரூபாய் நான் கொண்டு வர முடியுமா, 70 ரூபாய்க்கு கொண்டு வர முடியுமா, இல்லை இந்த 60 லீடில் 55 லீடு ஜங்க் லீடு, அதுக்கு பதிலாக நான் 25 லீடு தான் ஜங்க் லீடாக நான் கொண்டு வர முடியுமான்னா இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் எல்லாம் வச்சு நம்ம பார்க்குறப்ப தான் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுக்காக தான் இருக்கிற பேராமீட்டர்ஸில் இதை மட்டும் நான் எடுத்திருக்கேன். இதை நான் உங்களுக்கு நாளைக்கு நான் சொல்லித்தரேன். புரிஞ்சுங்களா? ஓகே சார். ஓகே, ஸோ ஆடும் கிரியேட் பண்ணதையும் பார்த்துட்டோம், ரிப்போர்ட் பேராமீட்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், நம்ம அதுக்கு அடுத்து பார்க்கலாம். ஓகே சார்.